முடிச்சிட வேண்டியதான். பாய்ஸ் கமிங். நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு திருடன் புலிச்சு விளையாட்டு சும்மா ஜெகஜோதியா இருக்கும். அண்ணன் போற போக்குல எந்த கடைக்குள்ள புகுருவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் ஸ்பாட்ல டிசைட் பண்ணுவேன், பிக்கப் பண்ணிக்கணும். புரியுதா? இப்ப மாட்டுங்க தொப்பிய மாட்டிட்டோம், பிடிங்க லத்திய புடிச்சிட்டோம், யூஸ் பண்ணுங்க புத்திய. ஷாட் த கேம். ஐயோ என்ன தப்பு பண்ணிச்சு பையன் இவ்வளவு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? திருட்டு பையன் சார், அதான் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ, திருட்டு பையனா? இவனை எல்லாம் இப்படியா சார் நடக்க விட்டு அடிக்கிறது? அல்ல கொதிக்கிற தார் ரோட்ல உருட்டி எடுத்து வாயில லத்திய கொடுத்து சும்மா குத்து குத்துன்னு குத்துங்க சார். ஆக காந்தவல்லி நகை மாளிகை சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கள்ள பூசை. ஐயா, நான் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் கொடுத்தேன். இவர்கிட்ட கொடுத்த? இவர்கிட்ட கொடுத்த? இவர்கிட்ட தாங்க கொடுத்தேன். டேய், என்கிட்ட என்னடா கொடுத்த? நான் திருடிட்டு வந்த 10 பவுன் நகையை உன்கிட்ட தானே கொடுத்தேன். 10 பவுன் நகை கொடுத்தியா? என்கிட்ட எப்படா 10 பவுன் நகை கொடுத்த? ஐயோ, வாங்கின 20 பவுன் இல்லைங்கிறான் ஐயா. டேய், 10 பவுனே நான் வாங்கலங்கற, 20 பவுனுங்கற. ஐயா, எல்லா திருட்டு போயிட்டு நகை வாங்குறதுனால என்கிட்ட வாங்கின நகையை மறந்துட்டான் போல இருக்கியா? ஐயா, நான் என்னென்ன நகை கொடுத்தேங்கிற பூரா கடைக்குள்ள வந்து காட்டுறியா? என்னை கடைக்குள்ள கூட்டி போகையா? அடிக்காதீங்க, நான் உள்ள வந்து என்ன சார் ஒரு திருட்டு பையன் பேச்சு கேட்டு உள்ள வர்றீங்க? குறுக்குல பேசாத, நீ காட்டுறீங்கயா? காட்டு வாயாக்கிட்டு சார். இந்த சின்ன ஒட்டியான சார், அப்புறம் இந்த பெரிய ஒட்டியான சார், அப்புறம் இந்த வளையல் பூரா சார், அப்புறம் இது சார் மறைக்காதையா. அதுக்கப்புறம் இந்த காசு மாலை சார், அப்புறம் இந்த கல்லு வச்ச நெக்லஸ் சார், அப்புறம் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்க நகை பூரா. நீ சொன்னதெல்லாம் சேர்த்தா 100 பவுனுக்கு மேல இருக்குடா. பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவன் வாயால சொல்லிட்டா. பாத்தீங்களா? என்கிட்ட 20 பவுனுக்கு காசை கொடுத்துட்டு 100 பவுனுக்கு மேல வாங்கி உள்ள வச்சிருக்கான் சார். நானே திருடேன், என்கிட்டே திருடானா இவன் எப்படி படுத்துறேன்? பல திருடன் சொல்றாங்களே, எடுத்து வையா. எனக்கு தெரியாது முதலாளி. போலீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வாங்கின திருட்டு நகையை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்து தொலைங்க. இதுக்கான நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். திருட்டு நகையை வாங்கி வியாபாரம் பண்றலாமா? வேலை செய்ய பண்ண போட்டு அடிக்கிறியா? வாங்குவியா? போலீஸ் ஒண்ணி அடிக்கிறதுக்குள்ள நான் காட்ட நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம். வாங்கின நகை இல்லையேன்னு சொல்லி அழியாம அடி வாங்கி சாகுறானே முதலாளி. நகை ஏன் சார் நகையை திறனைக்கு என்ன நடு ரோட்ல போட்டு அடிச்சிக்கல? ஏன்ட்ட திருட்டு வாங்கினதுக்கு இந்த வாயில லத்தி விட்டு குத்துங்க சார். இவன் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல படிப்போம். எம்எல்ஏ எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வேணாம்னா காசை கொடுத்து சரி பண்ணி தொலை. காசா? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் முதலாளி. இன்னும் மிச்ச இருக்க நகையெல்லாம் கைய கட்ட போறான். என்னங்க சார்? கையெல்லாம் வாங்கியாச்சு சார். போய் காரணங்க சார், இன்ஸ்பெக்டர் தேட போறாரு. நகையை அள்ளி கொடுத்தியா? பணத்தை அள்ளி கொடுக்கடா. ஏன் பணம்? யாரா வண்டி? அடிச்சாச்சு இல்லங்கயா, அப்புறம் திரும்ப அடிக்கிறீங்க. சீக்கிரம் கார்ல இருக்க. அந்தால ஏறிட போறான். அந்த களவாணி பணம் யாருன்னு எனக்கு தெரியாது. என் நகையை பணத்தை கொடுத்துறியா? ஐயா 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 காரு எனக்கு தெரியா? நீ யாரு? வண்டியை ஓரமா நிறுத்திட்டு பம்பு செட்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். கள்ளச்சாவியை போட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, அதோட எல்லாம் திருடுறீங்களா? நான் மோசம் போயிட்டேனே. நீ மோசம் போன? போலீஸ் வந்து போட்டு கடைக்குள்ள போதே நகையெல்லாம் கொள்ளை எடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா பாவி, உங்ககிட்ட ஆட்டை கொடுத்து யாங்க கிடக்குச்சு. என்ன பேங்க் பக்கம் வந்துறீங்க? டேய், நகைக்காக கழுத்துல நடக்கிறது அக்கிறது, தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகை கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. இல்லை சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். டேய் முட்டை அண்ணே, தில்மேனியா. டேய், இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. Follow me. கூட்டத்துல தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஓட்டம் எடுத்துறாதீங்க. நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? எலி சார், நீங்க நடக்கிற அழகா பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி. எம்டி இல்ல, எம்டி.
எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன் உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பக்கத்துல டிஸ்கஷன். படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனால் பூரா தப்பா எழுதியிருக்கீங்க. தப்பு தப்பாவா? ம், என்னன்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதியிருக்கீங்க, பேங்க்குக்கு பேக்குன்னு எழுதியிருக்கீங்க. ஐயா, கொள்ளையடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதியிருக்கீங்க. எது வெள்ளை அடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதியிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்தில் மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே மல்லிகா, அவங்க தான் ரியல் ஆண்டி. ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவுன்றதுக்கு பதிலாக சுண்டல் கட்டி தரவும்னு எழுதியிருக்கீங்க. சுண்டலா? சுண்டலுக்கு நாங்கள் எங்கேயா போவோம்? நாங்கள் என்ன சுண்டல் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதியிருக்கீங்க. யோ, எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கிய தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம்யா. ஆனா ரியலா ஒரிஜினல் துப்பாக்கிய கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா? பாரு, எட்டி பாரு, எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்கள் எழுத்து மூலியமாக லீகலாக தானே வந்திருக்கீங்க, லீகலாக தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பாக எழுதிட்டு வந்தா எப்படி சேங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. போங்க. யோ, யோ, என்ன நான் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவளை டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாரு இவங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா? பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. அதான் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல? அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீங்க? சார், எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் எங்களுக்கும் பாதகம் இல்லாமல் போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் சாங்ஷன் பண்ணுறேன். இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைலாம் வேலை பார்க்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்கா, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். எலிசா, வாங்க சார் போலாம். டேய், நில்லியா நில்லு. வெள்ளை அடிக்க வந்துக்காரன் வெள்ளை. இவரை நம்பி டேய் நில்லுங்கடா. என்னடா என்ன தனியா விட்டுட்டு வர்றீங்க? என்னண்ணே நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பா எழுதுற, மூஞ்சியை ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானடா வச்சிருந்தேன். இல்ல சார், வரங்க மூஞ்சலி மாதிரி இருக்கு. மூஞ்சலி மாதிரி இருக்கா? ஏண்டா டேய், நல்ல மலை குரங்கு மப்டியில் வந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே மூஞ்சலிங்கிறியா நீ? நாக்கு தம்பட மாதிரி வெளியே தவி. ஹலோ, இந்த ஸ்லிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா
பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அப்புறம் சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன், இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணீங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆஃப் லக். சீக்கிரம் வந்துருங்க. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. டேய், இவனை நம்பி இந்த ஒரு பேங்க் மட்டும் இல்லடா, இவனை நம்பி எத்தனை பேங்க கொடுத்தாலும் சரி, சர்வதேச தீவிரவாதியை வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான்டா. பிரதர், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இவன் இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான்டா. மறுபடியும் என்ன பேங்க்குள்ள போற? மறுபடியும் பேங்கா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பான்னு தெரியாம நான் கொள்ளையடிக்க வந்துட்டேன். Save me God! கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை என்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? கல்யாண சுந்தரம். Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me? ஓகே. ஐயா, நான் தாலி கொண்டு வரல. நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. Don't touch her. Hey Maria, what is happening? இவங்க எல்லாம் யாருமா? உன்னோட சொந்தக்காரங்களா? No, 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 no. Ah. All are my husbands. ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. எடுங்க பேலன்ஸ். பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்க. இங்க ஏமாட்டனா? சரி, போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா, முதல்ல பசங்க நடத்தினோம். என்னடா வெள்ளக்காரிங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீ? Today is my quota. உன் கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா? Wait. Your quota next year, March 15th.